அவர்கள் அமைத்தார். அந்த நடுவர் மன்றம் 1991 ஒரு தீர்ப்பு தந்தது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா 208 டிஎஸ்சி டிஐ வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பொழுது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்களுடைய கருத்து சூறையாடப்பட்டது. தமிழர்கள் முற்றிலும் முறையுமாக கர்நாடகாவை விட்டு கர்நாடகாவின் வேறு நகரங்கள் பெங்களூர், மைசூர், பாண்டியா போன்ற நகரங்களை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு காலம் முடிந்து ஓடியது. தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நடிகர் ராஜ்குமாரை நம்முடைய எல்லையாக்க போராடி வீரப்பன் கடத்தினார். வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திவிட்டு சொன்னார், 1991 ஆண்டு கர்நாடகாவிலே தமிழர்கள் கடத்தப்பட்டதற்கு காரணமாக இருந்த நடிகர் ராஜ்குமாரை நாங்கள் நடத்தவில்லை, அந்த குற்றச்சாட்டின் மீது விசாரிப்பதற்கு அவரை கைது செய்திருக்கிறோம் என்று அறிவித்தார். அப்படி ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய போது அன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் கருணாநிதி அவர்கள், அன்றைக்கு கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ் எம் கிருஷ்ணா சொல்கிறார், டாக்டர் ஐயா அவர்களுக்கு தொலைபேசியில் டாக்டர் ஐயாவை அழைக்கிறார். அழைத்து எஸ் எம் கிருஷ்ணா ஐயாவிடம் கேட்கிறார், ஐயா கர்நாடகாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய பாதுகாப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன், ராஜ்குமாரை எப்படியாவது உயிரோடு மீட்டு தாருங்கள். யாருக்கு கேட்கிறார் எஸ் எம் கிருஷ்ணா? அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியை கேட்கவில்லை, டாக்டர் ஐயாவிடம் மன்றாடுகிறார். அதற்கு பிறகு அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவர் தொழிற்சங்க இயக்கத்திலே இருந்து வந்தவர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு ஓடி வருகிறார், டாக்டர் ஐயாவை அழைக்கிறார். கப்பல் படைக்கு சொந்தமான கப்பலில் நடுக்கடலிலே டாக்டர் ஐயாவை அழைத்து கொண்டு போய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஐயாவோட முறையிடுகிறார். யார்? மத்திய அரசுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் கட்டளையிட்டால் முப்படைகளும் போருக்கு அணிவகுத்து நிற்கும், அப்படிப்பட்ட அதிகாரம் வாய்ந்த அமைச்சர். அவர் ஆணையிட்டால் விமானப்படை விமானங்கள் பாரதிலே சீரும், அவர் ஆணையிட்டால் கப்பல் படை கப்பல்கள் கடல் நீரை பிடித்துக் கொண்டு பாயும், அவர் ஆணையிட்டால் தரைப்படையின் பேரணிகளில் இருந்து தோட்டாக்கள் பறக்கும். அப்படிப்பட்ட அதிகாரம் இருந்து சார்ஜ் பெறுகிறார்கள். டாக்டர் ஐயாவை அழைத்து கேட்கிறார், ஐயா எப்படியாவது ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள், கர்நாடக நடிகர் ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள். அதற்கு பிறகுதான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எஸ் எம் கிருஷ்ணா அவர்களும் கலைஞர் அவர்களுக்கு போன் செய்து ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறு படைத்த தலைவர் டாக்டர் ஐயாவை இந்திய உபகண்டத்தில் மிகப்பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் தேடி வந்து முறையிட்டார்களே தவிர ஐயா யாருடைய வாசல் தலைமையும் கட்டிய தலைவர் அல்ல. டாக்டர் ஐயா தான் இந்தியாவிலேயே ஒரு பண்பானம் இருந்த தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு சமூக நீதி போரின் 2வது இன்னிங்ஸை டாக்டர் ஐயா அவர்கள் துவங்கி இருக்கிறார். பலகட்ட போராட்டங்கள் நான் கூட பல நேரங்களில் குறிப்பிடுவது, இந்த இயக்கம் போராடுவதற்காகவே பிறந்த இயக்கம், இந்த இயக்கம் போராட்டத்திலேயே பிறந்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு யாரிடமும் மண்டியிட்டு பழக்கம் இல்லை, யாரிடமும் மண்டியிடுகின்ற பழக்கத்தை டாக்டர் ஐயா இந்த தொண்டைகளுக்கு வளர்ப்பதில்லை. இன்றைக்கு டாக்டர் ஐயாவிற்கு எதிராக சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் முகநூல் பக்கங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஐயாவின் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு நடிகர் எல்லாம் சிங்கத்தின் முன்னால் இருக்கிறது, அசிங்கம் பிடித்த பிறவிகள் எல்லாம் சிங்கத்தின் முன்னால் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய சில காலம் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுதான். டாக்டர் ஐயா சொன்ன வேட்பாளர்களை ஆதரிக்க தவறினோம். வன்னியர் சமூகம் ஒன்றாக இருக்கவில்லை. திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம். மாறி மாறி ஓட்டு போட்டு நாம் வேதனைகளை தான் சந்தித்தோமே தவிர எந்த சாதனைகளையும் சந்திக்கவில்லை. ஐயா எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்காக போராடிய தலைவர், இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடிய தலைவர். ஐயா நடத்திய போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஐயாவை போல ஒரு போராட்டம் நடத்திய தலைவரை இந்த இந்திய உலகத்தில் நாம் பார்க்க முடியாது. வட இந்தியாவிலே சமூக நீதிக்காக எத்தனையோ தலைவர்கள் போராடினார்கள். இதர பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீட்டுக்காக போராடி அந்த தலைவர்கள் எல்லாம் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது டாக்டர் ஐயா அவர்களை விபி சிங் அழைத்து டாக்டர் ஐயாவிடம் கேட்டார், ஐயா நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர்
தலைவர்களை வழிநடத்துங்கள், தொண்டர்களை அல்ல. இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்காக போராடுகின்ற தலைவர்களை வழிநடத்துங்கள் என்று தமிழ்நாட்டில் ஒருவரிடம் கேட்டார் என்றால் அது டாக்டர் ஐயா ஒருவர் மட்டும்தான். இறுதியாக டாக்டர் ஐயா இந்த சமூகத்திற்கு எப்பொழுதெல்லாம் போராடினார், இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதற்கு 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். டாக்டர் ஐயா சமூக நீதிக்கு போராடியதை போலவே மது ஒழிப்புக்காகவும் போராடினார். தோல்வி மேல் தோல்வி சந்திப்பவரைத்தான் மாவீரன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் வீரன் தான், தோல்வி மேல் தோல்வி சந்திப்பவர்கள் தான் மாவீரர்கள். அந்த அடிப்படையில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய யுத்தம், பானிபட் யுத்தகலம், ராணா பிரதாப் சிங்கிற்கும் அக்பர் பாதுஷாவின் பெரும் படைக்கும். அதில் அக்பரின் படைக்கு தலைமை தாங்குகிறான் ஜெய்ப்பூர் மன்னன் மான்சிங். அந்த படை தோல்வியை சந்தித்து விட்டது. ராணா பிரதாப் சிங் பிரசித்தி பெற்ற சேத்தக் என்கின்ற குதிரையில் தனி ஆளாக நின்று அவருடைய படை முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டதற்கு பிறகு அவன் மட்டும் தனி ஆளாக வாள் வீசிக் கொண்டிருக்கிறான் போர்க்களத்திலே. அப்பொழுது எங்கே இருந்து வந்த வாள்களும் வேர்களும் ராணா பிரதாப் சிங்கின் பல பகுதிகளில் ஓசிவிட்டு செல்கிறது. ராணா பிரதாப் சிங் மயக்கமடைந்து அந்த சேத்தக் என்கின்ற அற்புதமான பயிற்சி பெற்ற குதிரையின் மீது சாய்கிறார். எங்கிருந்தோ வந்த ஒரு வாள் அந்த சேத்தக் என்கின்ற குதிரையின் கால்களை வெட்டுகிறது. அதற்கு பிறகு நிலைமை உணர்ந்து கொண்ட அந்த சேட்டக் என்கின்ற அந்த குதிரை போர்க்களத்தை விட்டு வேறு திசையிலே ஓடுகிறது. அப்பொழுது ராணா பிரதாப் சிங்கை முகலாய வீரர்கள் துரத்திக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சொல்கிறான் மான்சிங், ராணா பிரதாப் சிங்கோடு 2 சகோதரர்கள் மான்சிங்கோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல துரோகிகள் இருக்கிறார்களோ அதே போல ராணா பிரதாப் சிங்கோடு அவருடைய சகோதரர்களே 2 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரனுக்கு மான்சிங் கஞ்சாரை காட்டுகிறான், போய் உன்னுடைய அண்ணனை காப்பாற்று. அவனுக்கு ஒரு ரத்தபாசம், ராஜபுத்திர ரத்தபாசம் தான் ஆனாவிட்டாலும் தன் சதை ஆடுகிறது. ராணா பிரதாப் சிங்குடைய சகோதரர் பின்னாலேயே போய் ராணா பிரதாப் சிங்கை துரத்தி கொண்டு போன முகலாய படை வீரர்களை வெட்டி சாய்க்கிறான். முகலாய படை வீரர்களை வெட்டி சாய்க்கிறான். ராணா பிரதாப் சிங்குடைய சேட்டக் என்கின்ற குதிரை ஒரு நதிக்கரையிலே போய் சாய்கிறது. சற்று நேரத்தில் அந்த குதிரை தன்னுடைய உயிரை துறக்கிறது. அந்த குதிரை உயிரை துறக்கின்ற நேரத்தில் ராணா பிரதாப் சிங் கேட்கிறார், கடவுளே, இறைவனே, இவ்வளவு காலம் என்னை சுமந்த இந்த குதிரையை காப்பாற்று என்று கேட்கிறான். ஆனால் குதிரையுடைய ஆயுள் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு ராணா பிரதாப் சிங் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ராணா பிரதாப் சிங் அவருடைய பிள்ளைக்கு காட்டுக்குள்ளிலே ரொட்டி செய்து கொண்டு வைக்கிறார். அரண்மனையில் வளர்ந்த பிள்ளைக்கு காட்டுக்குள்ளே ரொட்டி செய்து கொண்டு வைக்கிறார். அந்த ரொட்டியை ஒரு கோடாய் தூக்கி கொண்டு வருகிறது. அப்பொழுது சொன்னான் ராணா பிரதாப் சிங், காட்டுக்குள்ளிலே செய்த ரொட்டி கிடைக்காவிட்டால் என்ன, நான் போராடுவேன். எப்பொழுது சொல்கிறான், ஆட்கள் அம்புகள் ஆன வந்தங்கள் அரண்மனைகள் அந்த பொருட்கள் 500 மாதங்கள் அம்புகள் பொருட்கள் ஆணைகள் சேனைகள் படை பரிவாரங்கள் கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் நடந்துவிட்ட என்று சொல்கிறார். எங்களுடைய மண்ணில் ஓடுகின்ற நதி இருக்கின்ற வரை, இந்த நதி இருக்கின்ற வரை, இந்த நதியின் மீதை வருகின்ற சக்தி இருக்கின்ற வரை போராடுவேன். உயிர் உள்ளவரை போராடுவேன், உயர்த்து போர்வாரை கீழே போட மாட்டேன் என்று சொன்ன மாவீரன் ராணா பிரதாப் சிங்கை போல போராடுகின்ற ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயாவை பெற்றிருக்கிறோம். அவருடைய கருத்தை வலுப்படுத்துகிறதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.